ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவனை நோக்கி யோசபாத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்ட போது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஜெபித்தான். பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது அந்த சூழ்நிலைகளையே பார்த்து பார்த்து பலமிழப்பது நல்லதல்ல. அதற்கு பதிலாக கர்த்தர் மேல் கண்களை வைத்து அவருடைய உதவியின் மேல் நோக்கமாயிருப்பது நல்ல அனுபவமே. ஆனால் இதைவிட மிகச்சிறந்த ஒரு அனுபவம் உண்டு. அது நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளின் விளைவாக கர்த்தரையே நோக்கி கொண்டிராமல் கர்த்தர் நமக்காக நியமித்த இலக்கின் மேல் கண்களை வைத்து செயல்படுதல். அநேகர் இரவும் பகலும் வாரத்தின் 7 நாட்களும் வருடத்தில் 12 மாதங்களும் கர்த்தர் மேல் கண்களை வைத்து அவருடைய உதவிக்காக கெஞ்சி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து தேவனை நோக்கி பார்த்து கெஞ்சி மன்றாடி அழுது ஜெபிப்பதற்கு ஏதுவாக ஏதாவது பிரச்சனைகள் ஒன்று மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் இரவும் பகலும் ஜெபம், உபவாசம், ஜெப கூட்டங்கள் என கர்த்தர் மேல் பார்வையை வைத்து கெஞ்சி மன்றாடினாலும் பெரிய நல்விளைவுகள் இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் மேல் பார்வை என்பதும் எப்பொழுதும் நம்முடைய பிரச்சனைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் இருக்கக்கூடாது. எல்லா பிரச்சனைகளின் நடுவிலும் ஒரு தேவ உதவி அல்லது தேவ நன்மை கிடைப்பதே தேவனை நோக்கி பார்ப்பதின் காரணமாயிருக்க கூடாது. தேவன் நம்மை எதற்காக அழைத்தார், எந்த நோக்கங்களுக்காக அழைத்தார், எந்த தரிசனங்களுக்காக அழைத்தார் என்பது தொடர்பான சிந்தனையும் அந்த நோக்கம் சார்ந்து தேவன் மேல் பார்வையும் வைக்கும் அனுபவம் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் நோக்கம் தேவன் மேல் அதிக நம்பிக்கை வைத்து அவருடைய நன்மைகளை பெறுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. நம் வாழ்வின் மேல் தேவன் கொண்ட நோக்கத்தை முக்கியப்படுத்தி அது தொடர்பான தேவ கிருபைக்காக தேவன் மேல் பார்வையை வைத்தால் தேவ உதவியை அதிகமாக காண முடியும். தேவனே, இவ்விதமான பிரச்சனைகளின் நடுவிலும் நான் உம் சித்தம் செய்ய வேண்டும், உம்முடைய வழியில் நடக்க வேண்டும், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அதற்கான விசேஷ கிருபை தாரும் என்று ஜெபித்தால் தேவன் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக எந்த பிரச்சனைகளின் நடுவில் நாம் கடந்து செல்ல பாதை காட்டுவார் என்பது நிச்சயம். சிந்தனைக்கு, ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய முடியாதது பிரச்சனை அல்ல, அடைய வேண்டியவைகளை ஆசைப்படாமல் போவதுதான் பெரிய பிரச்சனை. ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய முடியாதது பிரச்சனை அல்ல, அடைய வேண்டியவைகளை ஆசைப்படாமல் போவதுதான் பெரிய பிரச்சனை.